அன்பே அன்பே ஆம் அன்பே அன்பே நீங்கே போதும் என்றேன். என்ன தம்பி கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா, டைம் ஆச்சு. இப்போ கிளம்புனாதான் ஈவினிங்குள்ளே நான் அங்கே போய் ரீச் ஆக முடியும். அதனால தான்க்கா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. ராதிகா, தம்பிக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தல்ல, அது தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டதானம்மா? ஆமா நீ, அதெல்லாம் பேக் பண்ணி அவரோட காரில் ஆல்ரெடி வச்சுட்டேன் நீ. அப்படியா, சரிம்மா. இங்கே பாருங்க தம்பி, 15 நாளைக்கு தேவையான மாதிரி பொடி, தொக்கு, ஊறுகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? எல்லாமே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அப்புறம் பலகாரம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க. ம். என்னக்கா இதெல்லாம்? எதுக்காக இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதில் எங்களுக்கு என்னப்பா கஷ்டம் இருக்குது? நீங்கள் எங்கள் தம்பி தானே, உங்களுக்கு செய்யறதுக்கு என்ன? சரிங்கக்கா, எதுவும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாமே சாப்பிட்றேன். ரொம்ப நன்றிக்கா. என்னப்பா அது எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு? மாமா, எதுவும் மறக்கலீங்களே? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க தானே மாமா? அர்ஜுன், பேக் பண்ணது யாரு? உங்கள் அக்கா இல்லை? எதையாச்சும் விட்டுருப்பாளா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஒன்றும் இல்லை. சரிங்க மாமா. பரவாயில்ல தம்பி, இந்த முறை ராதிகாவை நம்ம வீட்டிலையே 15 நாள் விட்டுட்டு போகிறீங்க. அவளும் அங்கே போனால் கண்டிப்பாக இங்கே வரவே மாட்டா. எப்படியோ நீங்களாம் விட்டுட்டு போகிறனால அவள் இங்கே இருக்கேன்னு சொல்லி இருக்கா. ஆமாக்கா, எனக்கே தெரியும். அங்கே அம்மாவையும் பார்த்துக்கணுன்றனால அவளால் வெளியே எங்கேயுமே வர முடியாது. இப்போ தான் அம்மா அவங்க அண்ணா வீட்டில் இருக்காங்கல்லக்கா. அதனால கொஞ்ச நாள் அவங்களும் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இவளும் அங்கே போனால் தனியாலாம் இருக்கணும். அதுக்கு இங்கே இருந்தாலாச்சும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பான். அதனால தான்க்கா இங்கே இருக்கட்டும். நான் திரும்பவும் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன். சரிங்கப்பா தம்பி. சரிங்கக்கா, வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன்க்கா, டைம் ஆச்சு. சரிப்பா, போயிட்டு வாங்க. இதோ நான் வந்துடுறேன் நீ. சரிம்மா, தம்பியை வழி அனுப்பி வச்சுட்டே வா, போயிட்டு வாங்க. அம்மு, போயிட்டு வரட்டுமா? சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. மாமா, கொஞ்சம் மெதுவாகவே வண்டி ஓட்டிட்டு போங்க. அங்கே போய் ரீச் ஆன உடனே எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லணும். சரியா? மெதுவாக போங்க மாமா. அப்புறம் தவறாமல் சாப்பிடுங்க. எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. அப்புறம் கண்டிப்பாக டெய்லி வீடியோ கால் பண்ணிடணும். சரியா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குன்னு பண்ணாமலாம் தூங்கிடாதீங்க மாமா. டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் தூங்கணும். நான் கண்டிப்பாக உங்கள் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். பேசி முடிச்சிட்டியா? என்ன? அதான் மேடம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறேன். என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? அது எப்படிம்மா என் பொண்டாட்டியை நான் கிண்டல் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். போங்க. சரி அம்மு, நீ சொன்னது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? நான் கண்டிப்பாக உனக்கு டெய்லி ஃபோன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். எதை பற்றியும் கவலைப்படாத. அப்புறம் நான் இல்லைன்னு சரியா சாப்பிடாம இருக்கக்கூடாது. புரியுதா? டைமுக்கு சாப்பிடு. முகிலையும் நல்லா பார்த்துக்கோ. புரியுதா? இங்கே பாருடி, எல்லார்கிட்டையும் போய் ஜாலியாக பேசிட்டு இரு. தனியாக ரூம்லேயே இருக்காதாமோ, அப்புறம் நீ ஏதாச்சும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்ப. எல்லார்கூடயும் எப்பயும் கலகலன்னு பேசிகிட்டே இரு. சரிங்க மாமா. முகில் செல்லம், அப்பா போயிட்டு வரட்டுமா? என் செல்ல குட்டி. சரி, அப்பா போயிட்டு வரேன். அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் பத்திரமா இருக்கணும். அம்மோ, டைம் ஆச்சுடா, கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம் இல்லடி? அம்மு, உனக்கே நல்லா தெரியும் சிரிச்சு வழி அனுப்பி வைக்கணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நல்லா சிரிடி, அப்பதானே எனக்கு நல்லா இருக்கும் மைண்டு. போதுமாடா புருஷா? இப்பதான் பார்க்க அழகா இருக்கா என் செல்லக்குட்டி. சரி அம்மு, போயிட்டு வரேன். சரிங்க மாமா. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ. கிளம்பிட்டேன் அரவிந்த். இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன். ஆமாம், ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லணும்னு சொன்னியே, சொல்லிட்டியா? மார்னிங்கே மெயில் அனுப்பிட்டேன். ஒரு ஆஃப் டேக்கு லீவ் போட்டிருக்கேன். அங்கே வந்துட்டு வேலை எப்படி முடியுதோ அதை பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோலாம் இங்கே ஒன்றும் வேலை இருக்காதுடா. ஒரு 1 hour ஒர்க் தான் இருக்கும். சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா, அவங்க வந்துடுவாங்க. ஏதோ கிளம்பிட்டேன்டா. 15 மினிட்ஸ். ஓகேடா. சரி, ஓகே, பாய். என்னானு? இல்லை, உங்களுக்கு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அதான் சாப்பிட வர சொல்லி கூப்பிடலான்னு வந்தேன். நீங்கள் எங்கேயோ அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கே.
ஆமா அனு, எனக்கு டிஃபன் வேண்டாம். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் இப்போ அவசரமா கிளம்பியே ஆகணும். அப்புறம் இன்னைக்கு நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோ. ஆஃபீஸ் போக வேண்டாம். இன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன். அந்த ஒர்க் முடிச்சுட்டு மத்தியானம் வேணா நான் போறப்போ உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல் டே நீ ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிக்கோ. ஓ அப்படியா? அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு? நான் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் அனு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நகரு. இல்லை, உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் பாருங்கள், நான் வேணால் கேபில் போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் உன்னை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி முடியலையா லீவ் போட்டுக்கோ. ஒன்றும் நீ கேப்லலாம் போக வேண்டாம், வீட்டிலே இரு. அது நான் ஒரு முறை சொன்னா அது கேளு. சும்மா என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. நகரு, எனக்கு டைம் ஆச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒர்க் இருக்கு. நான் கிளம்பியே ஆகணும். நகரு. சரிங்க, போயிட்டு வாங்க. சாரிடா அரவிந்த், வர லேட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவேன்னு சொல்லி கால் பண்ணாங்க. இன்னொரு 2 மினிட்ஸில் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். டேய், இப்போவாச்சும் சொல்லுடா, என்னடா பிளான் வச்சிருக்கேன்? யார் வர போறாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ண அர்ஜுன், பார்க்க தானே போறேன். சரி, அதான் அவன் இருக்கிறானே அந்த அஜய், அவன் வந்துட்டானா என்ன? அப்படியே கொஞ்சம் திரும்பி அந்த பக்கம் பாரு, அந்த பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துருக்கான். டேய், என்னடா இன்னைக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துட்டேன்? டேய், இன்னைக்கு அவளை வர சொல்லியிருக்கேன்டா, வராளான்னு பார்க்கணும், அதான். இங்க பாருடா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், நீ பண்றது எல்லாமே தப்புன்னு. எங்கேயாச்சும் போய் செமையா மாட்டிக்க போற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா. டேய், அதெல்லாம் மாட்ட மாட்டேன். எத்தனை பேரை இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். எப்படியாச்சும் நான் மாட்டினேனா எந்த பொண்ணுங்களும் தைரியமா போய் எந்த முடிவும் எடுக்க மாட்டாளுங்கடா. எல்லாம் இந்த விஷயத்துல வீக்கு தான். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்பவும் நான் மாட்டவே மாட்டேன். நான் சொன்னா மட்டும் கேட்கவா போற? என்னமோ பண்ணு போ. என்னடா முகமே மாறிடுச்சு? ஷோ, அவனுங்களை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே கோவம் பத்திக்கிட்டு வருதுடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்பயே போய் பல்லார்னு 2 அரை அரையணும் போல இருக்கு. நீதான் எதையும் பண்ணாதேன்னு அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்க. அர்ஜுன், நமக்கு ஆதாரம் வேணும்டா. சட்டத்துக்கு முன்னாடி ஆதாரம் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அதான் அந்த ஆதாரத்தை நாமளே கிரியேட் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இப்போ இந்த பிளானே. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீ எத்தனை நாள் அடிச்சுக்கோ, நான்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். ம். சார். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா, குட் மேம். அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்ட் அர்ஜுன். இவனை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஓ ஓகே, அனுவோட ஹஸ்பண்டா சார் நீங்கள்? எஸ் மேம். அர்ஜுன், இவங்க பேர் ஷபானா. இவங்க உமன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அங்கே நம்ம பிரான்ச்சில் ஹெட்டாக இருக்காங்க. ஓ, ஓகே. சார், ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃப்க்கு நடந்த எல்லாமே எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அரவிந்த் சொன்னார். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆதாரம் வேணும் இல்லைங்களா? அதான் மற்ற யாரையும் நான் இன்வால்வ் பண்ண விரும்பலை. ஸோ நானே ஸ்ட்ரைட்டாக வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானே அந்த ஆதாரத்தை திரட்டிக்கிறேன் சார். நீங்கள் எங்ககிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம், எனக்கு புரியுது, இது என்னோட ஒய்ஃபே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். பட் ஆனால் அவங்களால வர முடியாது. அவங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து வர எந்த பொண்ணுக்கும் இது மேலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மேம், ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் வெளியே இருக்கவே கூடாது மேம். அதுவும் இந்த காலத்தில் பொண்ணுங்களை இவ்வளோ கேவலமாக பண்ணுறவங்க யாரும் உயிரோடே இருக்கக்கூடாது மேம், என்னை பொறுத்த வரையும். ஆனால் வேற என்ன பண்ணுறது, சட்டத்தை பொறுத்த வரையும் அதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சிகள் தேவைப்படுறாங்க. அதான் மேம். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சட்டத்தை பொறுத்த வரையும் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது சார். நீங்கள் இந்த குற்றவாளி தப்பிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கல்ல சார், நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவனால் எந்த பொண்ணுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது சார். இதுக்கப்புறம் இது என்னோட பர்சனல் கேஸ். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 1 வீக்கில் இந்த கேஸை நான் முடிச்சு காட்டுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ்லாம் எதுக்கு அரவிந்த்? நம்மளோட கடமையை நம்ம செய்கிறோம், அவ்வளோதானே. இதுக்கு மேலே எந்த பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது நல்லது தானே அரவிந்த்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், அவன் யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் எனக்கு காமிச்சு கொடுக்குறீங்களா? மேம், அந்த பஸ் ஸ்டாப்பில் 2 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் மேம். அந்த ப்ளூ ஜீன்ஸில் கோட் போட்டிருக்கானே, அவனா? ஆமாம் மேம். ஓகே சார், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னடா அவ இன்னும் வரவே இல்லை. நானும் அவ வருவான்னு பார்த்து நைட்டு ஃபோன் பண்ணி எவ்வளோ தெரியுமா மிரட்டினேன். ஒரு கொழுப்பு இன்னும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்காளோ. இன்னைக்கு நைட் இருக்குடா அவளுக்கு. கொஞ்சம் கூட இந்த அஜயை பார்த்து அவளுக்கு பயமே இல்லைடா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. டேய்,
அங்க பாருடா மச்சான், செம்ம கியூட்டா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. யாருன்னு தெரியலடா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எவ்வளோ அழகா இருக்கான்னு திரும்பி பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க மேடம். சார், 12B பஸ் இந்த ரூட்டில் தான் வருமா? ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நீங்க இந்த ஊருக்கு புதுசா என்ன? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. ஆமாங்க, இந்த ஊரில் எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அதான் கொஞ்சம் வெளியே போகணும். இப்போன்னு பார்த்தா என்னோடய ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் பஸ்ஸில் போகலான்னு. எத்தனை மணிக்கு வரும் சார் பஸ்ஸு? இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்துருங்க. ஓ அப்படியா, தேங்க்யூங்க. டேய் பாத்தியாடா மச்சான், இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. இவ மட்டும் எனக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவளை விடுறதா இல்லடா. இப்ப பாரு. டேய் நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்க. சீ, உன் கூடலாம் இருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். போறதுன்னா போடா. திருந்தவே மாட்டான். ஆமாங்க, நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது எங்க சொந்த ஊர் தாங்க. இந்த ஊர்லயே எங்க அப்பா தான் பெரிய ஆளு. நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேங்க. வாடா மவனே, இதுக்கு தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா. நீ பேசுறது எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. பாரு, எல்லாம் இருக்குடி உனக்கு ஆப்பு. பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன கிள்ளு கீரைகளா? பார்த்துக்கிறேன்டா. அப்படியா, நீங்கள் இந்த ஊர்லேயே பெரிய ஆளுங்களா? எனக்கு தெரியாதே. எங்கள் அக்கா வீட்டார் தான் பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னன்னா அவங்கள விட பெரிய ஆளுங்களா? ஓ, உங்கள் அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு ராஜேந்திரன். நீங்க என்ன நம்பலாங்க, நாங்க இந்த ஊர்லயே பெரிய ஆளுங்க. எல்லாரும் எங்க வீட்டுக்கு தாங்க வருவாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரிங்க. உங்க ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்க. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னில இருந்து. இல்லைங்க, பரவாயில்ல. அட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னங்க, இனிமே நாம 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எப்போனாலும் நம்ம பேசலாம், பிடிக்கலாம். அப்புறம் என்னங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நேரா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேங்க. என்னங்க, இப்பதான் பாத்தீங்க, அதுக்குள்ள பொண்ணு கேட்குறன்ற அளவு பேசிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. தெரியாம எப்படிங்க? ஏங்க இந்த ஊர்லயே இருக்கீங்க, உங்களை பத்தி விசாரிக்கிறதாங்க எனக்கு கஷ்டம். அதுவும் நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமாங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தாங்க கட்டினா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே ஓகே சொல்ற வரையும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேங்க. அடச்சி, சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. இப்பதான் பார்த்தோம், அதுக்குள்ள இப்படி வலியிறான். டேய், பொண்ணுங்களையா பிளாக்மெயில் பண்ற? இருக்குடி உனக்கு. நீ வலியறது பார்த்தா 1 வாரம் கூட தேவையில்ல போலையே. 2 நாள்ல உன் சோழியை முடிச்சிடலாம். சரிங்க, பார்க்கலாம். சரிப்பா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். என்ன மேடம், ரொம்ப நேரம் அவ ஏதோ பேசிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அட நீங்க வேற சார், பார்த்த ஒரு நாள்லயே இப்படி வலியிறான். அதான் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பேசினதுக்கு 1 வாரம்லாம் நமக்கு தேவையே படாது சார். இன்னும் 1 டேல எல்லாம் முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. மேம், நான் உனக்கு கிட்ட தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த ரெக்கார்ட்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? சார், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப வல்கராக பேசுகிறான் இல்லைங்களா, அதை வச்சு ஈவ் டீசிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா அவன் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வர வைக்கணும். அது போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 டேஸில் எல்லாம் ரெடி ஆகிடும். சார், ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எந்த பொண்ணுமே தைரியமாக வந்து இவன் இந்த மாதிரி பேசினான் பண்ணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் அவனுக்கு தைரியமாக போச்சு. ஸோ இப்போ அவனே வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான்ல சார், நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, போலீஸ்கிட்ட ஒன்ஸ் அவன் வந்து சரண்டர் ஆயிட்டானா அதுக்கப்புறம் போலீஸ் அவன் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வர வச்சுருவாங்க சார். அவனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக ஸ்டெப் தான் சார் இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகே மேம். ஓகே அரவிந்த் சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், ஒர்க் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ என்ன இப்படி வாந்தி வந்துட்டே இருக்கு காலையிலேருந்து? நேற்று சாப்பிட்ட ஐஸ்கிரீம் ஒரு வேளை செட் ஆகலையோ? போச்சு, இது மட்டும் சந்தோஷ்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்ன அவர் ஏதோ நைட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு இவரை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டாச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வாமிட் வந்துட்டே இருக்கு. இதில் தலை வேற சுற்றிட்டு இருக்கு. பிரியா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? நானும் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாடி கிளம்பலாம். கிளம்பலாம் சந்தோஷ். என்னாச்சு? ஏன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்க?
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க கிளம்பலாம். நீ பேசுறது ஒன்றும் சரியே இல்லை. இங்க வா. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பேக் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க, வந்துடுறேன். என்னாச்சுன்னு சொல்லு பிரியா. உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ், நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். பேக் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், கிளம்பலாம். ஆமா, அதுக்கு எதுக்கு இப்படி திக்கி திணறி பேசிட்டு இருக்க? பொய் சொல்லாத. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் நல்லா தான் இருக்கேன், கிளம்பலாம். சரி, போய் பேக் எடுத்துட்டு வா போ. ம். ஏய் பாத்து போடி. ஆ நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பார்த்து மெதுவா போலாம்ல பிரியா. என்ன ஞாபகத்தை நடந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ், எதையோ யோசிச்சுட்டே இருந்தேனா, அதான் கவனிக்கல. இதோ வந்துடுறேன். சரி. என்ன ஐஷு, ஏதோ என்கிட்ட பேசணும்னு வர சொன்னீங்க, வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்கப்பா. அனு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அனு? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏதா ப்ராப்ளமா? ஏன் இப்படி இருக்க? எனக்கு என்ன ஐஷு ப்ராப்ளம்? நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன், அதனால அப்படி இருக்கேன். நீங்கள் வேற எதுவும்லாம் நினச்சிக்காதீங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு ஆஃபீஸ் போல? இல்லை ஐஷு, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓ ஓகே ஓகே. அனு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நமக்கு வர ப்ராப்ளம் சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஆரம்பத்திலேயே அந்த ப்ராப்ளமை நம்ம சொல்லி அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் நாம் ஒரு விஷயத்துக்காக பயந்து அதை சொல்லாமல் மறைச்சி வச்சு அதனால் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வைங்க, அதனால் வர ப்ராப்ளம் பெருசாக இருக்கும் அனு. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும். உங்களுக்கு யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் சொல்லணும்னு தோணலைனாலும் அர்ஜுன்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அவன் உங்களோட ஹஸ்பண்ட். கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவன் சால்வ் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்களே என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அனு. ஐஷு, இல்லை அனு, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வைக்கிறீங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஃபேஸை பார்த்தாலே என்னால் கண்டுபிடிக்க முடியுது அனு. நீங்கள் எதாக இருந்தாலும் அர்ஜுன்கிட்ட சொல்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. வேறு யார்கிட்டையும் சொல்லணும்னு நான் சொல்லவே மாட்டேன். யாருக்கும் தெரியணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் உன் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவன் கண்டிப்பாக உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவான். நீ எதுக்காகவும் அவன்கிட்ட எதையும் மறைக்காத. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் நம்ம பர்சனலில் தலையிடுறான்னு. நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் பேசுகிறேன். நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அர்ஜுனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது சொல்லிட்டேனோ, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சரி, நான் வரேன். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும்